தேவனுடைய செய்கையை காணும்படியான சூழ்நிலையை தீர்க்கதரிசிகளுக்கே சில சமயம் இல்லை. மோசே அவ்வளோ பாடுபட்டார். கானான் தேசத்தை கண்ணால் மட்டும் தூரத்துலேருந்து காமிச்சார் ஆண்டவர், உள்ளே பிரவேசிக்க முடியல. தேவனுடைய செய்கை எத்தனையோ ஜெபித்தேன். என் தகப்பனார் ஜெபித்தார், ஆனால் கல்யாணம் வரைக்கும் எல்லோரும் இறந்துட்டார். என் தாயார் ஜெபித்தாங்க, என் பிள்ளையை பார்க்காம இறந்துட்டாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் 20 நாளோடு முடிஞ்சிச்சு. இனி என்னுடைய கண்கள் என் சத்துருக்களுடைய சரிக்கட்டல் என் காணோம். என் கண்கள் நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை காணும்படி கர்த்தர் கண்களை திறக்கப் போகிறார். அல்லேலூயா. திருப்ப முனை வந்துடுச்சு வாழ்க்கையில். எதற்கு? இந்த இடத்துல வறுமையின் உச்சக்கட்டத்துக்கு போய் தன்மான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனையும் கூட வந்துடும். மனநோயிலேருந்து பண விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நல்ல நட்புகள் உடையும். அப்புறம் கடன் யாரும் கேட்டுற போகிறான்னு சொல்லி எல்லாம் ஒதுங்குவான். கடன் கொடுத்துவேன் துரத்துவான். இந்த வருமானம் இல்லாத பொழுது என்ன சொல்லுவான்? ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவனை அனுப்பத்தை ஏதாவது சொல்லுவான். அந்த நேரத்தில் அவன் திரும்பி வருவான். அவனால் கொடுக்க முடியாது. ஏன் இருந்தால் கொடுக்க போகிறான், நம்மால் கொடுக்கல, முடியல, நிர்வாகம் இல்லை. இங்கே பகை மூலம் பொருளாதார பிரச்சனை வந்தால் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கரபரன்னு ஆகிடுவாங்க. கரகரப்பாகிடுது இல்லையா? பணம் தான் பிரதானம்னு சொல்ல, சூழ்நிலைகள் சில நெருக்கங்கள் வழியே போகிற விசுவாசிகள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முற்றிலும் உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். அல்லேலூயா. அபிஷேக தைலம் நான் சொல்ல ஒவ்வொரு ஸ்தலத்திலும் உள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஸ்தலம், நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்த பூமியை கர்த்தர் மாற செய்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிங்க. அந்த அபிஷேகங்களை தொடுகிறது நான் உணர்கிறேன். விசுவாசிங்க. தேவனுடைய பரிசுத்த தைலம் உங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஏன் இந்த தைலம் ஊற்றப்படுகிறது? ஏன் இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு? நாளை பொருளாதாரம் வந்தோடனே நீங்கள் காணாமல் போயிடக்கூடாது. இப்போ சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க ஓட செய்கிறார். நாளை பொருளாதாரம் உங்களுக்கு வருகிற பொழுது எப்படி நெருக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் தஞ்சமாக இருந்தாரோ, எப்படி நீங்கள் கர்த்தரை உத்தமாய் சேவித்தீர்களோ அதே போல் சேவிக்கணும். சின்ன சம்பாதிக்கும் பொழுது சரியாக தசமபாகம் வரும். பெரிய சம்பாதி வரும்பொழுது 10 சபைக்கு அந்த தசமபாகம் பிரித்து போகும். இதை நான் சொல்கிறேன்னா, ஆசீர்வாதம் இருக்கிற பொழுது நிரம்பி வழிகிற பொழுது ஜனங்கள் சிதறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. பலர் எழும்பலாம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கலான்னு. ஆபத்து காலத்தில் உன்னை தப்புவித்த தேவன், நெருக்கப்படுகிற காலத்தில் நீ பெத்தேலுக்கு போய் விதை என்ன கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார், பலி செலுத்துன்னு. இவர் போய் இஷ்டத்துக்கு பண்ணார், வாழ்க்கை கோணலாக போச்சு. வருமுன் காப்போம் தான் தீர்க்கதரிசன வார்த்தையும். உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் கர்த்தரை மறுதளிச்சிடாதீங்க.